ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4K யூனிடால். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நியூ சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய் சாரா, யூனி 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? டைம் ஆச்சு. என்ன ஹாயாக உட்காந்துருக்கீங்க? கோயிலுக்கு போகணும். திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? ரெடி பண்ணியாச்சா? மீரா ரெடி பண்ணிட்டோம். மீரா பின்னாடி திரும்பி பாருங்க, கொட்டாங்குச்சி வச்சாச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வத்தலும் வாங்கியாச்சு, எண்ணெயும் இருக்கு. வத்தலுமே எண்ணெயில போட்டு பொரிக்க வேண்டியதான். மீரா விறகு மட்டும் தான் எடுத்துட்டு வரணும். நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். போய் எடுத்துட்டு வர வேண்டியதான். நான் போய் எடுத்துட்டு வரேன் மீரா. மீராக்கா, எதுக்குக்கா விறகெல்லாம் எடுக்கிறீங்க? எங்க போறோம்? என்ன சமைக்க போறீங்க? ஏதோ கோவிலுக்கு ஈவில்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எந்த கோவிலுக்கு போறோம்? ஆமா, பின்னாடி என்ன கொட்டாங்குச்சிலாம் வச்சிருக்கீங்க? என்ன செய்ய போறீங்க? ஆமா குட்டியாலே, நம்ம ஒரு கோயிலுக்கு தான் போறோம். என்ன கோயில் தெரியுமா? வத்தல பாண்டான்னு ஒரு கோயிலுக்கு போறோம். அதுக்காக வத்தலை சுடணும். அதனால தான் பின்னாடி தோட்டத்துல வச்சிருக்கிறோம். சரி, நான் போயிட்டு விறகு எடுத்துட்டு வரேன். மீதி கதையெல்லாம் மீரா சொல்லுவாங்க. மீராக்கா, என்னக்கா சொல்றீங்க? வத்தல பாண்டாவா? என்ன பேரே புதுசா இருக்கு, நான் கேள்விப்பட்ட பேரே இல்லையே. சரி, ஆமா, அந்த கோயிலுக்கு ஏன் வத்தல் சுட்டு போவோம்? அது என்ன கதை, எனக்கு சொல்லுங்களேன். குட்டியாலே கண்டிப்பா சொல்றேன். குட்டியாலே, வத்தலை பாண்டா கதை கண்டிப்பா சொல்றேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வத்தலை பொரிச்சிடலாம், ஓகேவா? டைம் இல்லை. வெயில் வரதுக்குள்ள நம்ம வத்தலை பொரிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உனக்கு அந்த கதையை சொல்றேன், சரியா? சரி யூனி, டைம் ஆச்சு. யூனி போய் விறகு எடுத்துட்டு வா. யூனி, சாரா நீ போய் எண்ணெயும் வத்தலும் எடுத்துட்டு வா. சாரா, டைம் ஆயிடுச்சு. ஐயோ, எப்பயுமே என்னையே விறகு எடுத்துட்டு வர சொல்றாங்களே, தூக்க முடியலையே. சரி, ஓகே, நம்ம ஏதோ கட் பண்ணி வச்சிருந்தனால இப்ப தூக்கிட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் விறகெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க கொட்ட போறேன். கொட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா, நான் விறகு எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இனிமேல் சாரா எண்ணெயும் வத்தலும் எடுத்துட்டு வந்தா போட்டு பொரிச்சிட வேண்டியதான். சரி, ஓகே, அது வரைக்கும் இந்த விறகெல்லாம் அடுக்கி வச்சு நம்ம பத்த வைக்கலாம். கொட்டாங்குச்சில தான் செய்யறோம். சரி, எல்லா வரையும் ஒண்ணு எடுத்து அடுக்கி வச்சுட்டு பத்திக்கிட்டி கீச்சு பத்த வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பேப்பர்ல பத்தினாதான் ஈஸியா பத்திக்கும். ஓகே, இப்ப எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்ப வத்திக்கிட்டு எடுத்து பத்த வைக்க வேண்டியதான். பத்திக்கிச்சுப்பா. அப்படியே இந்த உருகி அந்த குச்சியில பட்டதுக்கு அப்புறம் நல்லா எரியும். கப கப கபன்னு சூப்பரா எரியும். ஓகே, இன்னும் 2 ஜவுத்தா பேப்பர் வச்சு எரிய வைக்கலாம். இதோ பாருங்க, நல்லா பத்திக்கிச்சு. இப்ப குச்சியும் வச்சுட்டேன் பாருங்க. குச்சியும் நல்லா பத்திக்கிச்சு. வாவ் யூனி, சூப்பர் யூனி, நல்லா பத்திக்கிச்சு. இனி சரி, கொட்டாங்குச்சி வச்சு எண்ணெய் ஊத்து. சாரா அதை வந்துட்டா. ஓகே, நல்லா குச்சி, எல்லா குச்சியும் பத்திக்கிச்சு. இப்ப கொட்டாங்குச்சி எடுத்து நான் வச்சிடுறேன், ஓகேவா? ஓகே, வச்சாச்சு. கொஞ்சம் சூடாகட்டும். யூனி, நான் வந்துட்டேன் யூனி. இதோ பாரு, வத்தல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த வத்தல் தான். அதுக்கப்புறம் எண்ணெயும் வச்சிருக்கேன். கொட்டாங்குச்சி பரவாயில்ல, சூடாயிடுச்சு. நீ கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறியா? ஓகே சார், அதோ பாரு, எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் போதும்னு நினைக்கிறேன். யூனி, ஓகே யூனி, எண்ணெய் போதும் யூனி. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம வத்தலை போட்டு பொரிச்சிடலாம், ஓகேவா? நல்லா பத்திக்கிச்சு. குச்சும் நல்லா பத்திக்கிச்சு. சூடாயிட்டு வருது. எண்ணெய் நல்லா நுரைச்சிட்டு வரும் பாரு. வாவ், அடுப்பு நல்லா பத்திக்கிச்சு பாருங்களேன். எண்ணெயும் சூடாயிடுச்சு. நல்லா எண்ணெய் கொஞ்சம் அப்படியே நொறையா வந்திருக்கு. இதோ பாருங்க. ஓகே, இனிமே வத்தலை பிரிச்சு போட்டு நம்ம பொரிக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வானல் வச்சிருக்கேன், இந்த கரண்டி வச்சிருக்கேன். நம்ம எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அதை போட்டு பொரிக்க வேண்டியதான். எண்ணெய் நுரைச்சிட்டு வந்திருக்காங்க பாருங்க, நல்ல வெள்ளையா தெரியுது. ஓகேக்கா, இப்ப வத்தலை போட்டு பொரிங்க. ஆமா யூனி, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா சூடு ஏறி இருக்கு. சரி, ஓகே யூனி, வத்தலை பொரி. ஆமா சாரா, அதோ பாரு சாரா, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப வத்தலை போட்டு பொரிக்கலாமா? வாங்க பொரிக்கலாம். எண்ணெய் செம சூடாயிடுச்சு. நல்லா எண்ணெய் வாசனை வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒண்ணு பொரிச்சு பாக்குறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. வாவ், 2 நல்லா பொரிஞ்சிருக்குப்பா. அதோ பாருங்க, நல்லா இருக்கு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் 2 போடலாம். ஏன்னா இது கொட்டாங்குச்சில பண்றதுனால 2 தான் போட முடியும். இதுவும் பாருங்களேன், நல்லா அழகா பொரிஞ்சு வந்திருக்கு. வாவ், செம சூப்பரா இருக்குப்பா. வத்தல் வாசனமா அடிக்குது. வத்தல் சாப்பிடலாம் போல இருக்குது. சரி, ஓகே, கருகிட போது நான் எடுத்து போட்டுறேன். ஐயோ, இது என்னடா வர மாட்டேங்குது, செம சூடா இருக்குது.
ஐயோ ஒன்று மாட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது. அப்பாடா எடுத்தாச்சு. இன்னும் 2 போட்டு பொரிக்கலாம். 2 பொரிச்சாதான் இந்த இதுக்கு செட் ஆகுது. ஓகே போட்டாச்சு. தெரியுதா? போட்டதே தெரியல தானே. வாவ் யூனியக்கா, செம்ம அழகா நீங்க போட்டு பொரிக்கிறீங்கக்கா, எனக்கு பிடிச்சிருக்குக்கா. ஓகே குட்டியாலே. ஐயோ இது 2 எடுத்துட்டா போதும், முடிஞ்சிரும். ஐயோ எடுக்க முடியலையே, மாட்டிக்கிச்சு. அதோ பாருங்க நல்லா வெந்திருக்குல்ல. சரி ஓகே வச்சாச்சு. சாரா, ஏய் சாரா, நான் எண்ணெயெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன் சாரா, இதை எடுத்து வை. மீரா, அதோ பாருங்க மீரா, நான் எல்லா பத்தலையும் பொரிச்சிட்டேன். அனல் செம்ம அனலா அடிக்குது. இதோ பாருங்க, நீ கொடுத்த வானல் ஃபுல்லாமே போட்டு பொரிச்சிட்டேன் வத்தலை. ஓகேவா மீரா? யூனி, ஃபுல்லா வானல் ஃபுல்லா பொரிச்சிருக்கே, செம்மையா இருக்கு யூனி, நல்லா பண்ணிருக்க. ஆமா யூனி, சூப்பரா வானல் ஃபுல்லா பொரிச்சிட்டேன் யூனி, நல்லா அழகா இருக்குது. சரி யூனி, இது நமந்து போயிட போகுது. நான் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வரேன், அதுல போட்டுடலாம். அதில் போட்டு க்ளோஸ் பண்ணிடு. நான் எடுத்துட்டு வரேன். இந்த பாக்ஸ் தான் யூனி, இது ஃப்ரூட். இந்த பாக்ஸு நம்ம இதில் போட்டுட்டு இதை மூடிட்டோன்னா நமந்து போகாது, கோயிலுக்கு போகிற வரைக்கும் அப்படியே இருக்கும். ஓகே, போட்டு லாக் பண்ணியாச்சு. செம்மையா இருக்குல்ல? மீராக்கா, இப்பயாச்சும் கதை சொல்லுங்கக்கா. அதான் வத்தெல்லாம் பொரிச்சிட்டீங்கல்லக்கா, எனக்காக கதை சொல்லுங்க. அந்த வத்தலை பாண்டா கதை எனக்கு வேணும். எனக்கு தெரியவே தெரியாது, நீங்க சொன்னோம், இல்லைன்னா நான் அழுவேன். கண்டிப்பா சொல்றேன் குட்டியாளு. ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா 2 பேர் இருந்தாங்களாம். அவங்களுக்கு 10 வருஷம் ஆகியும் குழந்தையே பிறக்கலையாம். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் காட்டுக்கு போகும்போது ஒரு பாண்டா, குட்டி பாண்டா இருந்துச்சான். அந்த குட்டி பாண்டா அம்மா அப்பா செத்து இருந்துச்சான். சரி ஓகே, நமக்கு தான் குழந்தை இல்லையே, இந்த பாண்டா கரடியை நம்ம எடுத்துட்டு போய் குழந்தையா வளர்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாண்டாவை எடுத்துட்டு வந்து வளர்த்துட்டு இருந்தாங்களாம். அப்புறம் ஊர்ல இருக்க மக்கள்லாம் என்ன ஒரு கரடியை வளர்க்குறீங்க, கரடி வளர்க்குறீங்கன்னு திட்டுவாங்களாம். ஆனா அவங்க 2 பேரும் அந்த கரடி அவ்வளோ பாசமா ஒரு குழந்தை மாதிரி வளர்த்துட்டு வந்தாங்களாம். ஒரு வாட்டி என்ன பண்ணுமா, அது வந்து எல்லாரும் வத்தல் காய வச்சிருந்தாங்களாம். அதை போய் சாப்பிட்டுட்டு வருமா. இதனால ஊர் மக்கள் செம்ம டென்ஷன் ஆகிட்டு திட்டுன்னு திட்டுவாங்களாம் அவங்க அம்மா அப்பாவை. அவங்க அம்மா அப்பாவிட்டையும் வந்து சொல்லுவாங்களா, உங்க கரடி தான் எங்க வத்தல்லாம் காலி பண்ணுது, கரடி வந்தா அடிச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க அம்மா அப்பா 2 பேரும் கரடிக்கிட்ட அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாங்களாம். அதுவும் சரின்னு சொல்லுமா. ஆனா மறுபடியும் போயிட்டு அது அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். ஏன்னா அது தெரியல, அது சின்ன பிள்ளைல. அப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா காட்டுக்கு விறகு எடுக்க போயிருந்தாங்களாம். இந்த பாண்டா சும்மா இல்லாம வீட்டை விட்டு வெளியில வந்து அங்க வத்தெல்லாம் காய வச்சிருந்தாங்களா. அது எல்லா வத்தலையும் எல்லாத்தையும் ஒரே வாட்டியை சாப்பிட்டுருச்சான். இதனால டென்ஷன் ஆன ஊர் மக்கள் அந்த பாண்டாவை அடின்னு அடிச்சிருந்தாங்களாம். அந்த அடி தாங்க முடியாம அந்த பாண்டா அங்கேயே செத்து போச்சான். அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு அழுன்னு அழுதாங்களாம். ஐயோ, இன்னும் என் கரடியை போட்டு சாவடிச்சிட்டிங்களே, என் பாண்டாவை போட்டு சாவடிச்சிட்டிங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அவ்வளோ அழுது அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாமல் அவங்களும் அப்படியே செத்து போயிட்டாங்களாம். அதனால செத்து போனதுக்கு அப்புறம் இந்த ஊரில் 2 வருஷமா விவசாயமே பண்ண முடியல. ஏன்னா தண்ணி இல்லை, பூமியை நல்லா எது காய் போட்டாலும் எதுவும் விளையாம இருந்துச்சான். அப்புறம் ஜோசியக்காரை பார்க்கறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அந்த பாண்டா செத்துதுல அதனாலதான் காரணம், அந்த பாண்டா செத்ததும் உங்க அம்மா அப்பா செத்ததும் காரணம், நீங்க வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு சிலையை வச்சு கும்பிட்டுட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அதனாலதான் எல்லாம் அதனாலதான் வந்து வருஷம் வந்து எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்களா. இப்ப சாமி ஆயிட்டாங்களா அவங்க 3 பேருமே. வாவ், செம்ம கதையா இருக்குக்கா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அப்படியே சினிமால வர மாதிரி இருக்குக்கா. சரி வாங்க, நான் அந்த பாண்டாவை பார்த்தே ஆகணும், குட்டி பாண்டாவை. ஆமா குட்டியாலே, அந்த ஊர் மக்கள் வந்து சிலை வச்சு கும்பிட்டதுக்கு அப்புறம் மழை பெஞ்சிச்சு, எல்லாமே சரியாயிடுச்சு. அது காரணம் அந்த பாண்டாவால தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டா கோயிலுக்கு வந்துட்டோம். வத்தலை பாண்டா, இதுதான் அந்த பாண்டா. பாருங்க எவ்வளோ ஆன்னு கத்துது. இதை சாவும் போது கோவமா இருந்ததான். இதுதான் அவங்க அம்மா, எவ்வளோ அழகா கியூட்டா இருக்கிறாங்கல்ல. இதோ பாருங்க, கீழே பாருங்க விளக்கேத்தி இருக்காங்க. ஐயோ என்னக்கா, இந்த பாண்டாவை பார்த்தவே பயமா இருக்கு. கியூட்டா இருக்குன்னு சொன்னீங்க, பல்லெல்லாம் வச்சுட்டு அப்படின்ட்டு இருக்கு. என்னை பார்க்கவே பயமா இருக்கு. ஐயோ, என்ன பயந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே. குட்டியால பாண்டா கியூட்டா தான் இருக்கும். இதை அந்த கோவத்துல இருக்கும் போது கத்துனது, அது அப்படியே அதுதான் சிலையா வச்சுட்டாங்க. அங்க பாரு, அவங்க அம்மா பின் சைடு போய் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சிலை இருக்கும். ஓகேவா? சரி வாங்க நம்ம சாமி கும்பிடலாம்.
குட்டியால் நானே சின்ன வயசில் ஃபஸ்ட்டு இந்த பாண்டா பார்த்து பயப்படுவேன். ஆனால் இப்போ எனக்கு பயம்லாம் இல்லை. நீ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீல, அதனால தான் உனக்கு பயமாக இருக்கும். வத்தலை பாண்டா ரொம்ப நல்ல பாண்டா, கும்பிட்டா எல்லாமே கிடைக்கும். ஆமா சாரா, நீ சொல்லாம நம்ம 2 பேர் பயப்படுவோம்ல, நம்ம இந்த பாண்டாவே பார்க்க மாட்டோம். ஆனா இப்ப பாரு, எத்தனை வருஷம் ஆச்சு வந்து சாமியை கும்பிட்டுட்டுல, செம்ம கியூட்டான பாண்டா. சரி வாங்க சாமி கும்பிடலாம். ஓகேவா? ஒரு கோலம் இந்த பாருங்க, வத்தல் எடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பாண்டாவுக்கு பிடிச்ச பருப்பு, பாசிப்பருப்பு, இது வச்சு கும்பிட சொல்லுவாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வத்தி கற்பூரம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம சாமி வச்சு சாமி கும்பிட வேண்டியதான். ஒரு குட்டியான ஒரு கோலம் போடலாம். கோலம் மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, குட்டியாக ஒரு கோலத்தை போட்டுடலாம். ஸ்டார் கோலமோ ஏதோ ஒரு கோலம், குட்டியாக ஒரு கோலம் போட்டாச்சு. இப்போ நடுவில் வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி ஒன்று வச்சிடலாம். ஓகே, வச்சாச்சு. செம்மையாக இருக்குல்ல, ஸ்டார் கோலம் மாதிரி இருக்குது. சரி ஓகே, வாங்க எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வைக்கலாம். ஓகே, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடலாம். ஓகேவா? இதை நல்லா தொடச்சிட்டு திரி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். ஓகே, வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம விளக்கேற்றிடணும். விளக்கேற்றிட்டு தான் நம்ம வேண்டுதலை பண்ணணும், அப்போ தான் பழிக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் ஏற்றிட்டு வந்துச்சு, பற்றிக்கிச்சு. ஓகே, ஏற்றியாச்சு. ஓகே, விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ இந்த வத்தலை வந்து நம்ம மாலையாக போடணும், வத்தலை மாலை. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பாண்டாக்கு வைக்கலாம். இந்த சைடு வச்சிடலாம், இந்த சைடு வச்சிடலாம். ஓகே, பாண்டாக்கு வச்சாச்சு. இப்போ இந்த ஒரு நூல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து இந்த வத்தலையெல்லாம் கோர்த்து அவங்க அம்மா அப்பாவுக்கு மாலை போடணும். ஓகேவா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வச்சு கோர்த்து இருக்கிறேன். இன்னும் 2 எடுத்து இதில் கோர்த்தணும். ஓகே, மாலை ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பாதி 4 இந்த சைடு வச்சு 4 இந்த சைடு வைக்கணும். ஏன்னா அந்த சைடு அவங்க அப்பா இருக்கிறதுனால. போட போகிறோம். வாவ், போட்டாச்சு. செம்மையாக இருக்குல்ல அவங்க அம்மாவுக்கு. ஓகே, வத்தலை மாலை போட்டாச்சு. இதுக்கப்புறம் அந்த பச்சை பயிறு வச்சுருந்தோமே, அது எங்கே? அதோ இருக்குது. இது நம்ம அந்த பாண்டாக்கு கொடுக்கலாம். ஏன்னா பாண்டா இதுதான் சாப்பிடுமா, அவங்க அம்மாவுக்கு தான் கொடுப்பாங்களா. ஸோ எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு இது வச்சுட்டு போவாங்க. நைட் ஆனால் அந்த பாண்டா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொல்லுவாங்க. அது உண்மையோ பொய்யோ தெரியல. சரி, நம்ம வச்சாச்சு. சரி வாங்க, நம்ம வந்து வத்தி ஏற்றி கும்பிடலாம். ஆமாப்பா, நைட்டு பாண்டா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. சரி ஓகே, வாங்க நம்ம சாமி கும்பிடுவோம். ஓகே, 2 வத்தி இருக்குது. இதில் ஒரு வத்தி தான் பாண்டாவுக்கு, இன்னொரு வத்தி பின்னாடி அவங்க அப்பா இருக்காரு, அவருக்கு கொளுத்தணும். ஓகே, ஃபஸ்ட்டு வத்தி கொளுத்திட்டு ஓகே, நல்லபடியாக எல்லோரும் சாமி கும்பிடுங்க, மணி அடிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வத்தி ஏற்றி கும்பிட்டாச்சு. வத்தி இங்கே சொருவிடலாம். அடுத்தது கற்பூரத்தை காட்ட போகிறோம். குட்டியால் மணி அடி. ஓகேவா? இங்கே ஒரு கற்பூரம் வச்சுருந்தானே. ஓகே, இதோ இருக்குது. கற்பூரத்தை ஏற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கற்பூரம் காட்ட போகிறேன். எல்லோரும் பாண்டாவை நினச்சிட்டு மனசில் என்ன நினச்சாலும் நினைக்கும். நல்லா கும்பிடுங்க. ஓகேவா? ஓகே, 1 2 3. ஓகே, பற்றிச்சு. எல்லோரும் மணி அடிங்க. குட்டியால் நல்லா எல்லோரும் கண்ணை மூடி சாமி கும்பிடுங்க. அவங்க அம்மாவையும் கும்பிடுங்க. ஓகேவா? ஓகே, நீங்கள் கொட்டிடலாம். எல்லோரும் தொட்டு கும்பிடுங்க பாண்டாக்காக. இந்த குட்டியால் யூனி, சாரா, மீரா எல்லோரும் தொட்டு கும்பிடுங்க. எல்லோரும் விபூதி குங்குமத்தை வச்சுக்கோங்க. இந்த பக்கம் மீரா வச்சுக்கோ, சாரா வச்சுக்கோ. ஓகே, எல்லோரும் வச்சாச்சா? சரி வாங்க, பின்பக்கம் போய் நம்ம அவங்க அப்பாவை கும்பிடலாம். கும்பிட்டாச்சா? வாங்கப்பா, பின்னாடி போய் பாண்டா அவங்க அப்பா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் பின்னாடி போய் அவங்க அப்பா பார்க்க போறேன். எல்லாரும் பின்னாடி வாங்க. வாவ், இது அவங்க அப்பாவா? மீசெல்லாம் வச்சுட்டு எங்க அப்பா மாதிரியே இருக்கிறாரு பார்க்க. வாவ், செமையா இருக்காருப்பா அவங்க அப்பா. பார்க்க எங்க அப்பா மாதிரியே தான் தெரியுது எனக்கு. சரி யூனி, வா நம்ம வந்து கோலம் போடலாம். ஓகேவா? கோலம் போட்டுட்டு அதேமாதிரி வத்தி கற்பூரம் எல்லாமே காட்டலாம் இவருக்கும். இவரும் ரொம்ப நல்லவர், நல்லா அழகாக பாசமாக தன் குழந்த மாதிரி பாண்டாவை பார்த்துக்கிட்டாரு. இல்லை எவ்வளோ ரொம்ப பாசமாக தான் தெரிகிறாருல பார்க்கவே. சரி ஓகே, கோலம் போட்டாச்சா? ஓகே, வத்தி ஏற்றி கற்பூரத்தையும் ஏற்றுங்க. அவருக்கும் அந்த பச்சை பயிர் இருந்துச்சுன்னா அந்த பயிரும் வைங்க. யூனி கீழே கொஞ்சம் வச்சிரு. சரி, வச்சிட்டியா? வாங்கப்பா, இவரையும் கும்பிடலாம். பாண்டாவோட அப்பா தானே, வாங்க நம்ம சாமி கும்பிடலாம்.
வாங்கப்பா, வத்தி ஏற்றியாச்சு, கழுப்புறத்தை ஏற்றியாச்சு. ஓகே, வத்தி கீழே சுருவிட்டு நம்ம சாமி கும்பிடலாம். குட்டியால் மணி அடி கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வத்தலை பாண்டா கோயிலுக்கு வந்தீங்களா? சாமி கும்பிட்டீங்கல்ல? நானும் சாமி கும்பிட்டேன். ஓகே, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி நான் கோயிலை சுற்றி காட்டுறேன் பாருங்க. இதுதான் பாண்டாவோடைய அப்பா. எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்காருல்ல, நம்ம அப்பா மாதிரி இருக்கிறாங்க. சரி வாங்க, ஃப்ரண்ட்டில் போயிட்டு நம்ம பாண்டாவை பார்க்கலாம். நம்ம ஏற்றின விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. வாவ், பாண்டா பாருங்க எவ்வளோ கோவமாக இருக்குதுன்ட்டுல. ஆனால் க்யூட் பாண்டா. அவங்க அம்மா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு வீடியோவில் உங்களை அங்கே நான் பார்க்குறேன். டீ டைம் போட்டிருக்கேன், அங்கே எங்கள் வீடியோவை